ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவரோட பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ 1/2 kg எடுத்திருக்கேன். இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 50% இந்த பொட்டேட்டோ வெந்து வந்தால் போதும். இதை வந்து தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே தோல் உரித்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ 2 கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு பொட்டேட்டோவும் எடுத்து கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நசிக்கிறக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா உள்ளே நல்லா இறங்கி வரும். கட் பண்ணால் அந்தளவுக்கு இறங்கி வராது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா நம்ம சேர்க்குற மசாலா உள்ளே நல்லா இறங்கி வரும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்னு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்ச பேபி பொட்டேட்டோஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த மாவு சேர்க்கறதுனால மசாலா வெளியில் பிரியாமல் இந்த கிழங்குகளும் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. கையில் கூட பிசைய வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 1 கை அளவுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கிழங்குல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் எந்த எண்ணெய் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் எண்ணெயில் தீஞ்சிடக்கூடாது. அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கணும். அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரோடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேபி பொட்டேட்டோவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கிட்டத்தட்ட நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஊற விட்டுருந்த பேபி பொட்டேட்டோவை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறனால மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இந்த கிழங்குகளோட நல்லா ஒட்டி வரும். அதே மாதிரி கிழங்குகளும் உடையாமல் அழுத்தி வச்ச மாதிரியே அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் மீடியமான தீயில வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ முதல் 5 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுறலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா திருப்பி விட்டு இப்போ இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். மசாலா பாருங்கள் பிரியாமல் அந்த கிழங்குகளோடு நல்லா ஒட்டி இருக்குது. பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நல்ல மணமாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.